ராசிக்காரங்க, நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்திருந்தாலும் சரி, அந்த கஷ்டத்தை எல்லாமே அமைதியாக தாங்கிக்கிட்டு முன்னேறக்கூடியவங்களா இருக்கீங்க. மலை போல நிலைத்து நிற்கிற ராசி இந்த மகர ராசி. ஆனால் அந்த மலையில் கூட சின்ன நேரம் பாருங்கள், புயல் அடிக்கும், நிலநடுக்கம் வரும். அந்த மாதிரி வரும்போது அந்த மலை கொஞ்சம் நிலை குலையுது இல்லையா? அது போல தாங்க உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டமும். ஆனால் உங்களை பாதிக்காது. வெற்றி அப்படிங்கிறது உங்களோட ஒரு சிறப்பான விஷயத்தால் கிடைக்கிற ஒரு பரிசு அப்படின்னு நினச்சிக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்ல வந்திருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இன்றைக்கி உங்களுக்கான நாள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன சந்தேகம், குழப்பம் இது உங்கள் மனசில் இருக்குல்ல, எந்த விஷயத்தை பற்றி இருந்தாலும் சரி அதை விட்டுருங்க. முடிவு எடுக்க எப்பவும் அவசரப்படாதீங்க. நிதானமாக முடிவு பண்ணுங்கள். யாராச்சும் உங்களை பற்றி தப்பாக பேசினா கூட நீங்கள் அவங்கக்கிட்ட உங்களை நிரூபிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் பேச வேண்டாம். உங்களோட நல்ல செயலும் உங்களோட வெற்றியும் அவங்கள வாயடக்க வைக்கும். இன்றைக்கி நீங்கள் அமைதியாக இருந்தால் நாளைக்கு வெற்றி கண்டிப்பாக உங்களை தேடி வரும். அதனால் மற்றவங்க சொல்கிறதுக்காக நீங்கள் குழம்பிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தாதீங்க. தன்னம்பிக்கை, உயர்வு இது எல்லாமே அதிகமாக இருக்கிற ராசி மகரம். அதனால் உங்களுக்கான வேலைகளை நீங்கள் சிறப்பாக செய்யுங்க. யார் தொல்லை கொடுத்தாலுமே உங்களை அசைக்க முடியாது. மகர ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் கஷ்டம் வர என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக யோசிச்சிருக்க மாட்டீங்க. இப்போ பாருங்கள், இது சொல்கிறோம் நீங்கள் உண்மைன்னு ஒத்துப்பீங்க. எல்லோரையும் ஒரே மாதிரி நம்புறீங்கல்ல, உங்கள் நல்ல மனசு அதுதாங்க உங்களுக்கு கஷ்டம் வர காரணமாக இருக்குது. உங்களோட உழைப்பை மதிக்காதவங்களுக்காக நீங்கள் உழைக்கிறீங்க. இது ரெண்டையும் மாற்றிக்கோங்க. உங்களோட அமைதியை அவங்க பலவீனமாக நினைக்கிறாங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் மாற்றிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை நீங்கள் எல்லா வகையிலையும் அடையலாம். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பழகுங்க. உங்களோட உழைப்பை தேவையில்லாமல் மதிக்காதவங்களுக்காக வீணாக்காதீங்க. நீங்கள் எப்போவுமே மற்றவங்களுக்காக அதிகமாக யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா? அது தப்பு கிடையாது. ஆனால் அவங்க உங்களுக்காக யோசிக்கிறாங்களா அப்படின்னு என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இப்போ யோசிச்சு பாருங்கள். இதுதாங்க உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு கஷ்டத்துக்கு வரத்துக்கு ஒரு முழு காரணமாக அமைஞ்சிருக்கு. இதை மாற்றிக்கோங்க. நன்மையை பெறலாம். பெரும்பாலும் நீங்கள் யாராவது உதவி கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. உங்களோட ரகசியத்தையுமே யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டீங்க. உங்களை மதிக்காதவங்கள விலக்கி வைங்க. இன்னுமே சிறப்பான உயர்வை எல்லா நேரத்துலையுமே பெறலாம். முக்கியமாக உங்கள் நேரத்தை மற்றவங்களுக்காக வீணாக்காதீங்க. அந்த நேரத்தை உங்களோட வளர்ச்சிக்காக மட்டும் பயன்படுத்துங்க. அதே போல் புதியவங்களை யாராவது அறிமுகமாகறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள உடனே நீங்கள் நம்பாதீங்க. இனிமே வரக்கூடிய காலகட்டம் உங்களோட வாழ்க்கையில் துன்பம், தொல்லை வரக்கூடாது அப்படின்னு நினச்சா யாரையுமே கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. இந்த நம்புகிற விஷயத்தை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு ஒன்று ஏற்பட்டிருக்கு. இந்த மாதத்தின் கிரக சூழலும் அதுவும் இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலை பாருங்க ரொம்பவுமே அற்புதமானதாக இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் சூழல் நல்லதா கெட்டதா, சாதகமாக என்னெல்லாம் நடக்கும், பாதகமாக என்ன அமையும் அப்படிங்கிறத வாங்க நாம் விளக்கமாக இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த மகர ராசிக்காரங்க, சிவபெருமான் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பான வழிபாடுங்க. தினமுமே காலையில் எழுந்து முடிஞ்ச உடனேயே ஓம் நம சிவாய மந்திரத்தை 11 தடவை சொல்லுங்கள். இது சிறப்பான உயிர் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். காலை எழுந்து முடிஞ்ச உடனே உங்களோட வாயிலேருந்து வர்றது ஓம் நம சிவாயா வார்த்தையாக இருக்கணும். அது அற்புதமான முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். அதுக்கப்புறம் சனிக்கிழமையில் எல் தீபம் ஏற்றி சனி பகவானை பிரார்த்தனை செஞ்சு வழிபடுங்க. அற்புதமான நன்மையை பெறலாம். ஏன்னா ஒரு ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான். அதே போல் ஏழை எளியவங்களுக்கு உங்களால் என்ன முடியுதோ அதை உதவி பண்ணுங்கள். இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் தடைகள் மெதுவாக உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். அதே போல தான் இப்போ கூட உங்கள் மனசில் இருக்கிற பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு சிவபெருமான மனசார நம்பி ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். சிவபெருமானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் கிடைக்கப்பட்டு நலமுடன் வாழ வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்காக இறைவன் கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். நீங்கள் இப்போ கேட்ட இந்த விஷயத்தில் சிலது உங்களோட வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி தோணியிருக்கும். இப்போ சொன்னோம்ல, தடை ஏன் வருது, உங்களோட வாழ்க்கையில் பிரச்சனையாக உருவாகுது அப்படின்னு. ஆனால் ஒரு சிலருக்கு மாறுபட்ட கருத்து இருக்கும். அப்படின்னா ஒரு சின்ன சைகை தான். எங்ககிட்ட பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நல்ல ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் இப்போ அவர் ரொம்ப நிதானமாக நேர்மையாக பார்க்குறவர். நிறைய பேர் அவங்கக்கிட்ட ஜாதகம் பார்த்து இப்போ அவங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு கண்டதாக சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கு நம்பரும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த நேரம் சரியாக யூஸ் பண்ணக்கூடிய நேரம் தாங்க. கையில் இருக்கிற ஃபோனே போதுங்க. நம்பரை நோட் பண்ணுங்கள். உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பால் உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய பிரச்சனைகள் தீரவும், இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு பெறவும் நீங்கள் உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பால் பலனை பெற முடியும். இவர் சொல்கிறது ரொம்பவுமே சரியாக இருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. அதனால தாங்க நீங்கள் ஒரு முறை யோசிச்சு பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற குழப்பம் கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பால் நீங்கள் அதை பெற முடியும். நீங்கள் நல்லபடியாக ஒரு முடிவெடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கிரக சூழல் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். மகர ராசியில உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்களும் அமைஞ்சிருக்கு. கிரகநிலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த தனவாக்கு குடும்பஸ்தானம் இருக்குல்ல, அங்க ராகுவும், தைரிய வீரிய ஸ்தானத்துல சனியும், பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல செவ்வாயும், ரணருண ரோகஸ்தானத்துல சூரியன், புதன், அதுக்கப்புறம் சப்தம ஸ்தானத்துல குரு, கூடவே சுக்கிரனும் இருக்காங்க. அஷ்டம ஸ்தானத்துல கேது பகவானும் வலம் வரக்கூடிய நிலைகள்ல இந்த வாரத்தின் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த வாரம் ரணருண ரோகஸ்தானாதிபதி தான் புதன். உங்களுக்கு ஆட்சியா சஞ்சாரம் செய்யறதுனால உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை தீருது. உடல் ஆரோக்கிய குறைபாடு நீங்கிறதுனால சிறப்பாக செயல்பட போறீங்க. மருத்துவ செலவு குறைவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதே போல் மற்றவங்க கிட்ட இப்போ தொழில் வியாபாரம் விஷயமா ஏதாவது பேச போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாமல் இந்த இது வரைக்கும் நிறைய கருத்து வேறுபாடு வந்திருக்கும், நிறைய விரோதம் வந்திருக்கும். மற்றவங்க கிட்ட ஏற்பட்டிருந்த விரோதம் இப்போ மறைஞ்சி உங்களுக்குள்ள நல்ல ஒரு நட்பு அதிகரித்து காணப்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுது. அதுவும் இந்த வாரம் சூப்பராகுது. ஏன்னா இந்த வாரத்தில் வீணான செலவுகள் எல்லாம் தானாக குறைய போகுது. நீங்கள் இது வரைக்கும் ஒரு விஷயம் செய்யும்போது நல்லதா கெட்டதா அப்படின்னு யோசிக்க தோன்றாத மனநிலை உண்டாயிருக்குல்ல, அந்த நிலையில இப்போ மாற்றம் வருது. நல்லது கெட்டது எது அப்படின்னு யோசிச்சுட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடிய அமைப்பு இப்போ உண்டாகுது. அதனால் பிளான் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணி பாருங்கள். வெற்றி வாய்ப்பை இந்த வாரம் எல்லா வகையிலுமே நீங்கள் பெறலாம். அதே போல தான் தொழில் வியாபாரத்தில் கடந்த காலத்தில் பாருங்கள் மந்தமான நிலை இருக்கும். அந்த நிலை இப்போ மாறி உங்கள் தொழில் வியாபாரம் வேகம் பிடிக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குமே புத்தி சாதுரியம் அதிகரிக்க போகுது. பொருளாதார நிலையில் உயர்வு வரப்போகுது. பணி உயர்வு சம்பந்தமான தேர்வுகளில் தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்பும் இருக்குது. மேலிடத்தோட கனிவான பார்வை உங்கள் மீது விழும். குடும்பத்தில் இருந்த சிக்கல் இனி வரக்கூடிய காலத்தில் பாருங்கள் ஒவ்வொன்றா தீரும். ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்குலாம் திருமண முயற்சி இந்த வாரம் கை கூடக்கூடிய அமைப்பு ஏற்படுது. உங்களுக்கு ஏற்ற வரன் நல்ல ஜாதகம் வந்து சேரும். உறவினர்கள்கிட்ட கருத்து வேறுபாடாட பேசாமல் இருந்து இப்போ நீங்கள் பேசாமல் இருக்கீங்க அப்படின்னா கூட அவங்கக்கிட்ட பாருங்கள், இப்போ உங்கள் வீட்டில் நடக்கிற சுப காரியத்துக்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்து நீங்கள் பண்ணுறது போல் வாய்ப்பு இருக்குது. உறவினர்களிடையே ஏற்பட்டு வந்த மன வருத்தம் நீங்கக்கூடிய அமைப்பு இந்த வாரம் உருவாகியிருக்கு. குடும்ப சூழலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோபத்தை குறைச்சிட்டு நிதானமாக விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் எல்லா வகையிலுமே நன்மையை பெறலாம். குடும்ப சூழலை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பொன்னான தருணங்கள் அமையக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்குங்க. நல்ல மகிழ்ச்சியான தருணம் உருவாகும். பேசாமல் இருந்த உறவினர் வந்து பேசுறது, குடும்பத்தில் எல்லோரும் சேர்ந்து உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துறது, இந்த மாதிரி நல்ல நல்ல சம்பவம் நடக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்ககிட்ட இருந்து வந்த மன வருத்தம், பிரச்சனை, சண்டை, சச்சரவு இது எல்லாமே நீங்கி உங்களுக்குள்ள நல்ல ஒரு நட்பு நீடிக்க போகுது. கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் வெளியூர் பயணம், அது மட்டும் இல்லாமல் திடீர்னு இந்த மாதிரி பயணம் செல்கிற மாதிரி இருக்கும். இதனால் கொஞ்சம் அலைச்சல் மட்டும் வரலாம். அரசியல்வாதிகளுக்கு உங்கள் வீடு வாகனம் தொடர்பாக கொஞ்சம் செலவு வரலாம், எச்சரிக்கையாக இருங்க. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பயணம் செல்கிற மாதிரியான அமைப்பு உண்டாகிருக்கு. இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நீங்கள் நினச்ச விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு கொஞ்சம் தடை தாமதம் வர மாதிரி இருக்குங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையாக இருந்தாலும் முன்கூட்டியாக எல்லாம் யோசித்து பிளான் பண்ணி பண்ணுங்கள். தடங்களை உங்களுக்கு உடை தெரியக்கூடிய ஆற்றல், நல்ல ஒரு தன்னம்பிக்கை, புத்தி சாதுரியம் இது இருக்குது. அதனால் யோசிக்காமல் எதையும் செய்யாதீங்க. யோசித்து பிளான் பண்ணி பண்ணால் இந்த பிரச்சனை ஏற்படாது. இதனால் பண வரத்தை அதிகரிக்க முடியும். தொழில் வியாபாரத்தில் சிக்கல்கள் இருக்கும், அதை தீர்க்கிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் பாடுபட வேண்டிய சூழல் உருவாகுது. புதிய ஆர்டர்கள் உங்கள் தொழில் வியாபாரத்தில் அதிகரிக்க அலையணும். நீங்கள் கொஞ்சம் நிறைய சலுகைகளை கொடுங்க. அதே போல் வச்சுருக்கிற பொருட்களை தரமான பொருட்களாக வச்சுருக்க பாருங்கள். உத்தியோகத்தில் இருக்கிற நீங்கள் அதிக நேரம் எடுத்து உழைக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் அதை சரியாக செஞ்சு முடிச்சிங்கன்னா அதுக்கான அங்கீகாரம் பாராட்டியுமே இந்த வாரம் நீங்கள் பெறலாம். செயல்திறமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. குடும்பத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணுங்க. கணவன் மனைவியிடையே மனம் விட்டு பேசுறது நல்லது. உங்களுக்கான இடைவெளி குறையும். பிள்ளைங்களோட எதிர்கால நலனுக்காக கொஞ்சம் பாடுபட வேண்டியதாக இருக்கும். அவங்களோட ஆசைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் தீர்த்து வைப்பீங்க. உங்கள் சொல்ல கேட்காத குழந்தைங்க கூட இப்போ உங்கள் சொல்படி கேட்டு நடக்கும். அது மனசுக்கு நல்ல ஒரு ஆறுதலாகவும் நிறைவாகவும் அமையும். அடுத்து பாருங்க, திருவோணம். இந்த வாரம் உங்களோட செயல்களில் மற்றவங்க குறை சொல்கிறது போல சூழல் இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. இந்த வாரம் தெய்வ பக்தி அதிகரிக்குது. திடீர்னு நீங்களுமே தொழிலோ வியாபாரமோ இது சம்மந்தமாக திடீர்னு பயணம் செய்ய வேண்டிய சூழல் உருவாகுது.
உங்களுக்குமே செயல் திறமை அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகளை ரொம்பவுமே ஈஸியாக தீர்த்திடுவீங்க. தன்னம்பிக்கை, தைரியம், திறமை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வெற்றி பெறுவது உங்களோட குறிக்கோளாக இருக்கணுங்க. பண வரத்து நல்லா இருக்குது. எதிர்பாராத திருப்பம் வரலாம். சிந்தித்து செயல்பட்டால் காரிய வெற்றியை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். அடுத்து பாருங்கள், இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் பயணங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா வண்டி வாகனத்தை ஓட்டும் போது கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். புதிய நண்பர்களோட அறிமுகம் இந்த வாரம் கிடைக்கும். அவங்ககிட்ட ரொம்பவுமே கவனமாக பழக பாருங்கள். உங்களோட ரகசியங்களை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. தொழில் வியாபாரம் மந்தமாக இருந்தாலும் வருமானம் வழக்கம் போல் நல்லா இருக்கு. வாடிக்கையாளர்கள்கிட்ட அனுசரித்து நிதானமாக நடந்துக்கிறது சிறப்பு. வியாபாரம் நல்லா நடக்குது, அதனால பிரச்சனை இல்லை. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மட்டும் திட்டமிட்டு உங்களுக்கான காரியத்தை செஞ்சால் எல்லா வகையிலுமே நன்மையும் நல்ல பலன்களையும் நீங்கள் பெறலாம். பெரும்பாலும் தொழில் வியாபாரம் இந்த 3 நட்சத்திரத்துக்குமே நல்லா இருக்கு. பொறுமையாக நிதானமாக முன்னெச்சரிக்கையோடு செயல்பட்டால் வரக்கூடிய பிரச்சனைகளையுமே நீங்கள் எளிமையாக தீர்க்கலாம். இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திட்டா நல்ல வளர்ச்சியை பெறலாம். கடன் அடைப்பதற்கான வாய்ப்பையும் உருவாக்கலாம். பண வருமானம் நல்லா இருக்கும்போது எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குங்க. சிறப்பான உயர்வை நீங்கள் பெறலாம். இந்த வாரம் வரக்கூடிய நன்மை அதிகரிக்கும், தீமைகள் விலகவும். நீங்கள் அருணாச்சலேஸ்வரரை வணங்கி வருவதால் எல்லா வகையிலுமே நன்மையை பெறலாம். எல்லா வகையிலுமே வெற்றி வாய்ப்பு உண்டாக்கலாம். என்ன மகர ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மகர ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.